அனைவருக்கும் வணக்கம். உலக உயிர்கள் அனைத்தும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் பெற்று சிறப்புடன் வாழ இறைவனை பிரார்த்திப்போமாக. வெல்கம் டு மை சேனல். நாம நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இருக்கிறதா உணர்றோம். நாம நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோம். அவங்க கிட்ட நம்மளால பொறுமையா பேச கூட முடியலைங்க. அன்பா 4 வார்த்தை பேசி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமா நினைக்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிற பையன் நேஷனல் யூத் அவார்டு வாங்கி இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச கதை இது. எல்லாத்துக்கும் அடித்தளம் ஒரு யங்ஸ்டரோட கனவுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மை. தன்னோட பிசிக்கலி சேலஞ்சு பேரண்ட்ஸோட கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த அந்த பையன் அவர் காலேஜ் போயிட்டு வரப்போலாம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் யாசகம் எடுக்கிறத பாக்குறாரு. அவரால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வந்தாருங்க. அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல யாசகம் வாங்குற ஒருத்தரை எப்படியாவது பார்த்துக்கணுங்கிற எண்ணம் தீப்பொறியா எரிஞ்சுதுங்க. அன்னைக்கே ஒருத்தரை ரெஸ்கியூ பண்ணி சேவ் பண்றாரு. தன்னுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூவா ஒருத்தருக்கு ஜாப் வாங்கி கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாருங்க. ஆனா அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்றாரு. அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்னாலதான் இன்னைக்கு அச்சயங்கிற ஒரு ட்ரஸ்டே உண்டாச்சுன்னு சொல்றாங்க. இந்த அச்சயம் ட்ரஸ்ட் மூலமா 1500க்கும் மேற்பட்ட ரோட் சைடு ஹோம்லெஸ் பீப்புள்ஸை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. சிலரை ஃபேமிலியோடவும் சிலருக்கு வேலை வாங்கி கொடுத்தும் அவங்கள பாதுகாத்துருக்குறாங்க. இந்த உண்மையான கனவுக்கு சொந்தக்காரர் தாங்க நம்ம அச்சயம் ட்ரஸ்டோட நவீன்குமார் அவர்கள். எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ற விதமா இவருக்கு இந்தியன் கவர்மெண்ட் நேஷனல் யூத் அவார்டு, அதுவும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் யூத் அவார்டு மற்றும் ஆனந்த விகடன் இவருக்கு டாப் 10 யூத் அவார்டு இதெல்லாம் வழங்கி இருக்குங்க. இது இல்லாம 80க்கும் மேற்பட்ட விருதுகளையும் இவர் நவீன்குமார் சார் அவர்கள் வாங்கியிருக்கிறாருங்க. இத்தனைக்கும் நவீன்குமார் அவர்கள் தன்னுடைய சேவைய வெறும் 10 ரூபாயை வச்சுதாங்க ஆரம்பிக்கிறாரு. சேவை செய்யறதுக்கு பணம் ஒரு தடை இல்லைன்னு இதுலயே தெரிஞ்சுக்கலாங்க. ரோட்டோரம் ஆதரவு இல்லாம ஒருவேளை சாப்பாட்டுக்கு தவிச்சுக்கிட்டு இருந்த எத்தனையோ மக்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு வாழ்வும் வச்சிருக்காருங்க. நான் பார்த்து வியந்த மற்றொருவர் திருநங்கை ரோஜா அவர்கள். இவங்களுக்கு அதிக செல்வாக்கு எதுவும் இல்லைங்க. ஆனாலும் இவங்க தான் யாசகம் பெற்று தன்னால முடிஞ்ச உதவிகளை கஷ்டப்படுற மக்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. இதை பார்த்து நிறைய மக்கள் இது போன்ற சேவைகளை செய்ய முன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய அந்த சேவைகளை வீடியோவா எடுத்து சோசியல் மீடியாவிலையும் போட்டுருக்காங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, எவ்வளவோ மக்கள் தங்களுடைய அன்பையும் கருணையையும் பிற மக்களுக்கு வாரி வழங்குறத இந்த காலத்திலையும் நம்ம பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கேன். இன்னும் எவ்வளவோ மக்கள் பிற ஏழ்மை நிலையிலையும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு தாங்க இருக்கிறாங்க. நாம இது மாதிரி முழு அர்ப்பணிப்போட இறங்கி சேவை செய்ய முடியாட்டியும் அன்றாட வாழ்க்கையில நீங்க பார்க்குற ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது உணவாகவோ இல்லை உடையாகவோ வாங்கி தரலாங்க. அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கிற நம்மளுடைய பெரியவங்களை, வயதான பெரியவர்களை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணுங்க. அவங்கள வெளியே எங்கேயும் போகாதபடியும் நம்ம பார்த்துக்கணுங்க. ஏன்னா அவங்களுக்கு வயசான காலத்துல சைக்காலஜிக்கலா மன ரீதியா நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் அவங்களுக்கு நிறைய இருக்கணும். நாம அதை புரிஞ்சுக்கணும். நாம அவங்கள ஒரு குழந்தையா நினைச்சு பார்த்துக்கோங்க. அனைத்து உயிர்களுமே இறைவன் படைத்ததுதான். அனைவரும் அவரோட குழந்தைங்க தாங்க. ஆனா என்ன
ஆனா என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட மன முதிர்ச்சிக்கு ஏற்றவாறு நடந்துக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. கருணையின் வடிவில் தாங்க இறைவன் வாழ்றாரு. அனைத்து உயிர்களிடத்திலும் கருணையோடு இருக்கும். அச்சயம் ட்ரஸ்ட் அப்புறம் திருநங்கை ரோஜா இவங்களோட யூடியூப் சேனல் பற்றிய விவரத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க போய் பாருங்க. உண்மையாவே இப்படியெல்லாம் கூடவா மனுஷங்க இருக்கிறாங்க, நாம நம்ம வாழ்க்கையில என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 உணர்வு ஏற்படுங்க. நீங்க போய் பாருங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ பல பேருக்கு உதவி செய்யலைனாலும் ஒருத்தருக்காவது உதவி செஞ்சுப்பாரு அப்படின்னு நம்ம அன்னை தெரசா அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. என்னை தன்னுடைய செல்ல குழந்தையாக வைத்திருக்கும் இறையர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யவும், லைக் பண்ணி கமெண்ட் செய்யவும்.